ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கிருபையாய் 7 மாதங்கள் கர்த்தர் நம்மை வழுவாதபடி காத்து நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே நடத்தினார்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அவர் நம்மை நடத்துகிறார். ஆமென். நம்மை பலப்படுத்தி நம்மை நடத்தி உருவாக்க வேண்டிய விதத்தில் உருவாக்கி ஆமென் நடத்த வேண்டிய வழியில நடத்தி ஆமென். இப்படி நடத்தப்படுகிற தேவ பிள்ளைக்கு தான் தைரியமாய் சொல்ல முடியும், அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவங்கள். ஹல்லேலூயா. ஆமென். உபத்திரவத்தை லேசா பார்க்கிற ஒரே கூட்டம் ஆராதிக்கிற கூட்டம். ஆமென். எந்த உபத்திரவம் ஆமென் லேசா இது சொன்ன ஆளு பார்த்த உபத்திரவத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹல்லேலூயா. அவர் சந்தித்த உபத்திரவம் என்பது அதுல 1% நம்ம சந்திச்சிருப்போம்னு கேட்டா இல்லை. அப்படிப்பட்ட உபத்திரவத்தை பார்த்தவர் சொல்றார், அதி சீக்கிரத்தில் நீங்க இந்த லேசான உபத்திரவம். லேசான உபத்திரவம் அதாவது ஆண்டவரோடு இணைஞ்சு நடக்கிற தேவ பிள்ளைகள், ஆண்டவருடைய பிரசனத்தை அனுபவித்து அல்லது சுமந்து நடக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு அவன் உபத்திரவம் என்பது ஒரு விஷயமே இல்லை. காரணம் அவங்களுக்கு தெரியும், இந்த உபத்திரவம் தான் எனக்கு ஏதோ ஒன்றை உருவாக்க போகிறது, என்னையும் உருவாக்கும், எனக்கானதையும் உருவாக்கும். ஹல்லேலூயா. ஆமென். அவன் உபத்திரவம் வர்றதுனால அடுத்து ஒரு சந்தோஷம் வரப்போகுது. இது ஆராதிக்கிறவர் இணைஞ்சிருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதனாலதான் எல்லாரிடத்திலும் சொல்லாத வார்த்தையை இணைந்திருக்கிற சீஷர்கள்ட்ட சொல்றார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை. அதன் அர்த்தம் என்ன? உங்களுக்கு வர உபத்திரம் நீங்க தோற்று போக மாட்டீர்கள், உங்களை கர்த்தர் ஜெயமாய் தான் நடத்தி வருவார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். நல்ல கைகளை தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சந்தோஷத்தோடு முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து பாருங்க. அதி சீக்கிரத்தில் நீங்கும், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில். ஹல்லேலூயா. நம்பிக்கை உள்ளார்ந்த மனிதன், உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நான் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நான் புதிதாக்க. எனவே சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து பாடுக சபையே, சோர்ந்து. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான. ஈடு இணையில்லா மகிமை, ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு. பாடுங்க. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து இயேசுவே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில். ஹல்லேலூயா. பாடு. காண்கின்ற உலகம் தேடவில்லை, காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம். ஆமென். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான. நம்பிக்கையோடு சொல், கிறிஸ்துவின் பொருட்டு, கிறிஸ்துவின்
பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டா பாக்கியம் நமக்கு. எனவே சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. கிறிஸ்துவினால் வந்த நெருக்கங்கள் அது பாக்கியம். ஹல்லேலூயா. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான. நம்பிக்கையோட மன்னவன் இயேசு, மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாம் களி கூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமோ. சோர்ந்து போகாதே, சோர்ந்து. ஆமென். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதிசீக்கிரத்தில் இயேசுவே. சொல்லுங்க, மகிமையின் தேவ ஆவிதாமே, மகிமையின் தேவ ஆவிதாமே மன்னான நமக்குள் வாழ்கின்றார். மகிமையின் தேவ ஆவிதாமே மன்னான நமக்குள் வாழ்கின்றார். சோர்ந்து போகாதே. என்னோடு இருக்கிறவர், எனக்குள் இருக்கிறவர், என்னை சரியாய் நடத்துகிறவர். ஹல்லேலூயா. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதிசீக்கிரத்தில். ஒரே ஒரு சரணத்தை மறுபடியும் சொல்லும். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு. பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு. பாடுங்கள். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போக மாட்டேன். ஹல்லேலூயா. இயேசுவே. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து. ஆமென். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதிசீக்கிரத்தில். ஹல்லேலூயா. கடைசி எல்லாரும் சேர்ந்து நம்பிக்கையோட சோர்ந்து போக மாட்டேன் சொல்லுங்க பார்க்கலாம். சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து. சொல்லுங்க இந்த வார்த்தையை, சோர்ந்து போக மாட்டேன். எல்லா உபத்திரவங்களும் சீக்கிரத்தில் நீங்கும். எனக்குள் மாற்றத்தை தருகிறவர். ஆமென். சோர்ந்து போக எல்லாவற்றிலிருந்து மாற்றத்தை தருவார். ஹல்லேலூயா. சோர்ந்து. ஆமென். நல்ல கைகளை தட்டி விசுவாசத்தோட சீக்கிரத்தில் நீங்கும் என்று விசுவாசிக்கிறவர் எல்லா உபத்திரவத்திலிருந்து கர்த்தரனை சீக்கிரமாய் விடுவிப்பார். இந்த லேசான உபத்திரவம் இது சீக்கிரமாய் நீங்கும். என் கர்த்தரால் இது சாத்தியமாகும் என்ற நிச்சயம் உள்ளவர்கள் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். உள்ளார்ந்த மனிதனை பலப்படுத்துகிறார். அதனாலதான் பவுல் இந்த வார்த்தையை 2 கொரிந்தியர் 4:17 தான் சொல்றார். அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் அது மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா, ஆமென். லேசான உபத்திரவம், அதாவது நம்முடைய உபத்திரவம் லேசா மாறுவதற்காக அவர் என்ன செய்கிறாராம்? 16வது வசனத்தில் சொல்றார், எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆமென். நேற்று இரவிலிருந்து ஆண்டவர் இந்த ஒரு வார்த்தை தான், அதாவது உள்ளான மாற்றம் இருக்குதுல்ல, இதுதான் வெளியரங்கமான ஒரு அற்புதமாய் மாறப்போகிறது. ஆமென்.
நம்ம நினைச்சது போல உபத்திரவம் உடனே எடுக்கலைன்னா புரிஞ்சுக்கோங்க, உபத்திரவத்தை மாத்துறதை விட அவர் உள்ள ஒரு மாற்றத்தை விரும்புகிறார் அர்த்தம். ஹல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில் உபத்திரவத்தை எடுத்துருவார், ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் உபத்திரவத்தை கொஞ்சம் வச்சிருப்பார். எதற்காக வச்சிருக்கிறார்னா, உபத்திரவத்தில் நீ அழிவதற்காக அல்ல, எனக்கு உள்ளான ஒரு மாற்றத்தை. ஹல்லேலூயா. ஆமென். பொண்ணு இவ்வளவு நாள் தீயில கடக்கணும்னா அது அவ்வளவு நாள் கடந்து தான் ஆகணும். ஆமென். நம்ம தீ அணைங்க அணைங்கன்னு கேட்கும்போது அணைக்கல. ஏன்னா தீ அணைஞ்சா இந்த பொண்ணு உருவாக்கப்படாது. இந்த பொண்ணு உருவாக்கப்படணும்னா தீ எரியணும். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு ஒரு அற்புதம் செஞ்சு அனுப்புறது ஆண்டவருக்கு ஈஸி. ஆனா அற்புதம் அல்ல, எனக்குள்ள ஒரு மாற்றத்தை தருவதா ஆண்டவருடைய விருப்பம்னு சொல்றவங்க. ஹல்லேலூயா. ஆமென். உடனே உபத்திரம் குறையலையா புரிஞ்சுக்கோங்க, உங்களை கர்த்தர் பொண்ணா பார்க்கிறார். ஹல்லேலூயா. பொண்ணா பார்க்கிறார். கோல்டு, நீங்க தான் விலை உயர்ந்த கோல்டு, விலை உயர்ந்த பொக்கிஷம். கர்த்தர் உங்களை உருவாக்குகிறார். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? இன்னைக்கு நான் நினைச்சது போல வெளியிலெல்லாம் மாற்றம் வந்துச்சான்னு கேட்டா இல்லை. ஆனா திரும்பி பார்க்கும்போது என் உள்ள நிறைய மாற்றத்தை கர்த்தர் தந்து கொண்டே இருக்கிறான்னு சொல்றவன். அது வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்யுமே. வெறுமையான அவர் மாற்றுகிற மாற்றம், உள்ளான மாற்றத்தை பார்க்க வைக்கிற என் ஆண்டவர் சீக்கிரத்திலே வெளியில ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை பார்க்க வைப்பார். ஆமென். நிரம்ப செய்யும் வேதத்தில் காணும், வேதத்தில் காணும் இயேசுவை. எத்தனை பேர் விரும்பி சொல், என்னையும் என்னையும் வேத பாத்திரமா அணைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும், வேதத்தில் காணும் அவர் உங்களை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார். உங்களை உருவாக்குகிறவர் உங்களுக்கானதை உருவாக்குவார். ஹல்லேலூயா. தேவனே, குயவனே குயவனே குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான கண்ணோக்கி பார்த்திடுமே. பாடுகள். குயவனே குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான களிமண்ணான. ஹல்லேலூயா. பாடுமா. விலை போகாத பாத்திரம் நான், விலை போகாத பாத்திரம் நான், விரும்புவாரில்லையே. விலையேற பெற்ற விலையேற பெற்ற கிருபையா உகந்ததாக்கிடுமே. விலை போகாத விலை போகா விலை உள்ள பாத்திரமா உருவாக்கவே இந்த உபத்திரவம், இந்த தீ அதற்காக தான் உன்னை விலையுள்ள பாத்திரமாய் கர்த்தர் உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. ஆமென். உகந்ததாக்கிடும் தடைகள் யாவும் நீக்கி என்னை, தடைகள் யாவும் தம்மை போல் மாற்றிடுவே. உடைத்து என்னை உடைமையாக்கிடுவே. தடைகள் யாவும் நீக்கி, தடைகள் இயேசுவே உம்மை போல எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. நீர் விரும்புகிற பிரகாரம் நாங்கள் உருவாக்கப்படட்டும். எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். உடைமை ஆக்கிடுமே. குயவனே குயவனே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஹalleluya. களிமண்ணான் கண்ணோக்கி பார்த்திடும் குயவனே, குயவனே. எவ்வளவு மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில தந்து கொண்டிருக்கிறார். என் உள்ளான மாற்றம் இது எனக்கு ஒரு அடையாளம். கர்த்தர் என்னை வெளிப்புறமாய் மாற்றுவா. ஹalleluya. அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி, எனக்கு யாருண்டு, எனக்கு யாருண்டு, நான் கலங்கின நேரத்திலும் கரம் என்னை நடத்தியது. எனக்கு யாருண்டு, நான் கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தி உடைத்தீ உடைத்தீ உருவாக்கினீ செஞ்சித்தீ சீர்படுத்தினீ புடமிட்டு புதிதாக்கினீ பிரித்தீ பிரியாதிருந்தீ. ரெண்டு கரத்தை உயர்த்தி, எனக்கு யாருண்டு, எனக்கு யாருண்டு, நான் கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியது. எனக்கு நீங்க தான்ப்பா உண்டு. நீரே நீரே எல்லாவற்றையும் செய்கிறவர், என்னை நடத்தியது. பள்ளத்தின் நடுவில் பள்ளத்தின் நடுவில் நான் நடந்து அச்சத்தின் உச்சத்தை பார்த்து ஒளியில்லா இருளில் நான் நடந்து இயேசு இல்லா வாழ்வை இயேசு இல்லா வாழ்வை நான் பெறுத்தே. பள்ளத்தே சில பாதையில் நடக்கும் போது அம்பா புரிந்தது, நீர் ஒருவர் தான் என்னோடு கூட இருக்கிறீர் என்பது, நீர் ஒருவர் மாத்திரம் எனக்கு போதும் என்பது. ஒளியில் இருளில் நான் நடந்து இயேசு இல்லா. எத்தனை பேர் சொல்ல முடியும், உடைத்தீர் உருவாக்கினீர், உடைத்தீர் என்னை உருவாக்கினீர், சிற்றித்தீர் சீர்படுத்தினீர் புடமிட்டீர் புதிதாக்கினீர் பிரித்தீர் பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு, நான் கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியது. எனக்கு யாருண்டு, நான் கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. மரணத்தின் விளிம்பில் மரணத்தின் விளிம்பில் நான் பாதாள குழியில் பாதாள குழியில் நான் ஆமென் பாவத்தின் பாரத்தை சுமந்து இயேசு இல்லா வாழ்வை நான் பெறுத்தே. மரணத்தின் விளிம்பில் நான் அப்பா பாதாள குழியில் நான் கிடந்தே, பாவத்தின் பாரத்தை சுமந்தே. இயேசு எல்லாம் உடைத்தீர் உருவாக்கினீர், உடைத்தீர் என்னை உருவாக்கி. நீ எவ்வளவாய் கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வைக்கு சரியாய் கண்டபடி அவர் கரத்தில் இருக்கிற தம்முடைய ஜனத்தை அவர் உருவாக்குகிற தேவன். ஹalleluya. பிரியாதிருந்தீர், எனக்கு யாருண்டு, நான் கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னே. எனக்கு யாருண்டு, ஹalleluya. சொல்ல, எனக்கு நீருண்டு, எனக்கு நீருண்டு, நான் கலங்கிடும் நேரத்தில் உம் கரம்
என்னை நடத்தியதே எனக்கு நீர் உண்டே. ஆண்டவரே, நீங்க இல்லாத ஒரு நேரத்தை எங்களால் நினைக்க முடியாதப்பா. அப்படியே கரத்தை ரெண்டையும் உயர்த்தி உயிரின் ஊற்றே, உயிரின் ஊற்றே நீர்தான், உண்மையின் வழியே நீர்தானே, உயிரின் ஊற்றே நீர்தானே, உண்மையின் வழியே. உறவின் பிறப்பே, உறவின் பிறப்பே நீர்தானே, என் உள்ளத்தின் மகிழ்வே நீர்தானே. உறவின் பிறப்பே நீர்தானே, என் உள்ளத்தின் மகிழ்வே நீர்தான். நீரில்லாத நாளெல்லாம், நீரில்லாத ஆமே, நீரில்லாத நாளெல்லாம் என் கூடவே கர்த்தர் இருக்கிறார், என் கூடவே கர்த்தர் இருக்கிறார். சொல்ல, எனது ஆற்றல் நீர்தானே, எனது ஆற்றலும் நீர்தானே, எனது வலிமையும் நீர்தானே, எனது ஆற்றலும் நீர்தானே, எனது வலிமையும், எனது அரணும், எனது அரணும் நீர்தானே, எனது கோட்டையும் நீர்தானே, எனது அரணும் நீர்தானே, எனது. உண்மையா சொல்ல முடியுமா? நீர் இல்லாத நாள் எல்லாம், நீர் இல்லாத நாள், உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய விருப்பத்தின்படி எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. நீர் இல்லாத நாளெல்லாம், நீரே என் பங்கு, நீரே என் கோட்டை. நீங்க பாடுங்க ஒரு விஷயம் கூட, நீர் இல்லாத நாளெல்லாம், நீர் இல்லாத. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் இல்லாத ஒரு நாளிகை கூட, ஒரு நிமிடம் கூட, ஒரு செகண்ட் கூட இல்லப்பா, நீர் இல்லாத. ஹல்லேலூயா. ஆமே. கைகளை தட்டி அந்த நல்ல தேவனுக்கு என்னை அவரோடு கூட இணைத்து வைத்ததற்காக, இணைய பண்ணினதற்காக நன்றின்னு சொல்லுகிற தேவ பிள்ளைகள் நல்ல ஸ்தோத்திரங்களோடு அவர் என்ன நினைத்தாரோ அதன்படி நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் எதை நினைக்கிறாரோ அதன்படி செய்து கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கையில என்னை குறித்த தேவனுடைய நினைவுகள் தீமை அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் முழு பலத்தோடு ஒரு சில நிமிடங்கள் நல்ல ஸ்தோத்திரங்களோடு மகிமைப்படுத்துகிறவர், மகிமையானவர், மேலானவர். என்னை குறித்த என் தேவனுடைய நினைவு தீமை அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகள், அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். சமாதானத்தை உண்டு பண்ணவே என் ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிற உள்ளமே கம்பீரித்தார் பரி. உன்னை சிறுமைப்படுத்தினது, உன்னை இந்த சோதனை நடத்துவது அழிப்பதற்கல்ல, உன் பின்வரும் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும்படிக்கு, உனக்கு நன்மை செய்யும் பொருட்டே உன்னை சிறுமைப்படுத்தினார், உன்னை சோதனைக்கு உட்படுத்தினார். சில உபத்திரவத்தின் பாதையில் கர்த்தர் நடத்துகிறார். அழிப்பதற்கல்ல, உன் பின்வரும் நாட்களில் உன் தலைமுறைக்கும் நன்மைக்காக. We thank you Jesus. உயர்த்துகிறோம் உம் நாமத்தை, பிரஸ்தாபப்படுத்துகிறோம் உம்முடைய நாமத்தை. நீ நல்லவர், உம்முடைய விருப்பங்களிலே பரிபூர்ணமாகட்டும் ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாவற்றின் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிறார். விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும்
அதினதின் காலத்தில், அதினதின் காலத்தில் எனக்கான யாவும் செய்து முடிப்பே. அதினதின் காலத்தில் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூட உங்க கைகள் ஹல்லேலூயா உம்மால் கூட எதுவும் இல்லை. இயேசுவால் கூட எதுவும் இல்லை. இயேசுவால் கூட. எத்தனை பேருக்கு அதி நேரத்துல என்னை காண்பிக்க வேண்டியதை காண்பிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 15வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை சமுத்திரத்தை கடக்க வைத்து துதிக்க வைத்த ஆண்டவர். அவர்களை கர்த்தர் நடத்தினார். மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய். சமீபமான வழிகள் கானானுக்கு நேராக இருந்தாலும் அவர்களை அப்படி நடத்தாமல் சமுத்திர வழியாய் அவர்களை சுற்றி நடக்க பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. சமுத்திரத்தை கடக்க வைத்து துதித்து கொண்டிருந்த அதே ஜனத்தை இப்பொழுது ஆண்டவர் தண்ணீர் இல்லாம 3 நாட்கள் நடக்க வைக்கிறார். 22வது வசனம் சொல்லப்படுகிறது, 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். நடந்து அவங்க சேர்ந்த இடம், அவர்கள் மாறாவிலே வந்தபோது ஆமா, கர்த்தர் நடத்தி எங்க கொண்டு வந்து நிறுத்துறாருன்னா மாறாவிலே வந்தபோது ஜனங்கள் எல்லாம் இப்பொழுது முறுமுறுக்க துவங்கும் போது 25வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். ஹல்லேலூயா. மாறானாலே ஒரு மரம் இருக்கு. சொல்லுங்க, மாறால ஒரு மரம் இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மாறால மரம் இருக்கு. ஆமே ஆமே. மாறா வருதுனாலே மரம் வருதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. மரம் வருது இல்ல, மரம் இருக்கு. ஆனா மரம் இருக்கிறத கர்த்தர் மோசேக்கு என்ன பண்றாரு? காண்பிக்கிறார். ஒரு காரியத்தை நான் சொல்றேன், நான் சொல்ல வரக்கூடிய செய்தி அதல்ல. ஆனால் ஒரு தேவ பிள்ளை நன்றாய் புரிந்து கொள்ளணும். தேவனால் நடத்தப்பட்டு நான் சில மாறால வந்து கால் வைக்கிறேன் என்றால் அங்க ஒரு மரம் எனக்கு இருக்குது. அந்த மரத்தை டைம் வரும்போது கர்த்தர் என் கண்ணில் காண்பிப்பார். ஹல்லேலூயா. எனக்கு காண்பிக்க வேண்டியவைகளை நேரத்தில் கர்த்தர் எனக்கு காண்பிப்பார்னு விசுவாசிக்கிறவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென். காண்பிக்க வேண்டியதை காண்பிப்பார் நேரத்தில். ஹல்லேலூயா. நான் எப்பவுமே சொல்ற ஒரு வார்த்தை, தேவனால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைக்கு தேவன் நடத்துகிற எந்த பாதையிலுமே ஒரு சொல்யூஷன் உண்டு. சொல்யூஷன் இல்லாத எந்த பாதையை கர்த்தர் கால் வைக்க விட மாட்டார். சமுத்திரத்தை சந்திக்க வைக்கிறான்னு அதுல ஒரு சொல்யூஷன் இருக்கு. மாறாவை சந்திக்க வைக்கிறான்னு அதுல ஒரு சொல்யூஷன் இருக்கு. தண்ணீர் இல்லாத சில இடத்துல கொண்டு போறா, அதுல ஒரு சொல்யூஷன் கர்த்தர் வைத்திருக்கிறார். சொல்யூஷன் இல்லாத, அதாவது பாதை இல்லாத ஒரு இடத்தில் கர்த்தர் ஒருபோது ஒரு தேவ பிள்ளைய நடத்த மாட்டார். தெரியாம எனக்கு உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்துட்டு வா, நான் எனக்கு ஒரு ரூட்டு தெரியல, வா திரும்ப வேற கூகுள் மேப்ல போட்டு இப்படியெல்லாம் நடத்துகிற தெய்வம் அல்ல. அவர் சரியாய் நடத்துகிறவர். சில நேரத்தில் நமக்கு தோணும், ஆண்டவர் தெரியாம என்ன இங்க கொண்டு வந்து விட்டுட்டாரோ. இல்ல நமக்கு தான் தெரியல, அவருக்கு தெரியும் இதுக்குள்ள ஒரு மரம் இருக்குதுங்கிற. மாறான ஒரு மரம் இருக்கு. கர்த்தர் அதை மோசேக்கு காண்பித்தார். அதுல இன்னொரு சத்தியத்தை பார்த்தார். எல்லாருக்கும் காண்பித்தார்னு சொன்னார் இல்ல, மோசேக்கு. தேவ பிள்ளையே, உன் குடும்பத்தில் சிலது உங்களுக்கு மட்டும்தான் காண்பிப்பார். அதனால எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க, நீங்க முறுமுறுக்காதீங்க. மொத்த ஜனமும் முறுமுறுத்துட்டு இருக்கும்போது ஒருவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான். அல்லது ஒரு தேவ பிள்ளை விசேஷமாய் தேவனை இறுக்கமாய் பிடித்து ஆண்டவரை மட்டும் சார்ந்து இருக்கிற உள்ளத்துக்கு இந்த வார்த்தையை சொல்றேன். முறுமுறுப்பு யாருக்கு வாயில வரட்டும், உங்க வாயில வரக்கூடாது. ஆமென். யார் வாயில வரட்டும், உங்க வாயில வரக்கூடாது. நீங்க பார்க்க வேண்டிய ஒரே இடம், கர்த்தரை நோக்கி மட்டும் நில்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி மட்டும் நில்லுங்கள். உங்க கண்ணுக்கு காண்பிக்க வேண்டியதை கர்த்தர் காண்பிப்பார். உங்களை கொண்டு மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டியதை கர்த்தர் காண்பிப்பார். ஹல்லேலூயா. பலர் உங்களை முறுமுறுத்து நம்மளும் நம்மை அறியாமலே ஆண்டவர்ட்ட வந்து முறுமுறுக்க தொடங்கிறோம். முறுமுறுப்பு நம்ம வாயில வந்துடும்.
ஆமாம், மோசே வாயில முறுமுறுப்பு வரல. என் மொத்த ஜனமும் மோசைட்ட வந்து முறுமுறுத்துட்டு இருக்கும்போது பைபிள் சொல்லுது கர்த்தர் மோசையை நோக்கி கூப்பிட்டான் அப்படின்னு. சரி, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஆமாம், முறுமுறுத்தான் சொல்லல, கூப்பிட்டான். முறுமுறுப்பு அத்தனை வரும்போது சிக்லாக்ல பாத்தீங்களா, அத்தனை பேரும் கல் எடுத்து தாவீதை மிகவும் நெருக்கப்படுது. தாவீது உடனே ஆண்டவர் ஐயோ ஐயோ அப்படி இல்லை, பிரச்சனத்துல இருந்து ஆண்டவரை நான் போலாமா நோக்கி கூப்பிடுகிற அனுபவம் ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டிய ஒரு பெரிய மாற்றம் இது. சுற்றி இருக்கிறவங்க முறுமுறுக்கட்டும், நீங்க முறுமுறுக்காதீங்க. ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு அவரை குறித்து அறிந்த அறிவை விட நமக்கு தெரியணும், இந்த மாறால எனக்கு ஒரு மரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார் என்பது. ஹல்லேலூயா. என் கண்களை ஏறெடுப்பே, என் கைகளை உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே. நான் இந்த வார்த்தை சொல்லுங்க, நோக்கி கூப்பிடுகிற உள்ளங்க, என் கண்களை ஏறெடுப்பே, என் கைகளை உயர்த்திடுவே, உம்முகம். ஆமென். மோசைக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. மோசைக்கு ஒரு நம்பிக்கை. சமுத்திரத்திலே பாருங்க, எல்லாரும் முறுமுறுப்பாங்க, மோசை முறுமுறுக்க மாட்டார். மாறால பாருங்க, எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க, மோசை முறுமுறுக்க. ஏன்னா மோசைக்கு தெரியும், அவரோடு நெருங்கி இருக்கிறவனுக்கு தெரியும், சமுத்திரம்னா அங்க ஒரு பாதை எனக்கு இருக்கு, மாறானா அங்க ஒரு மரம் எனக்காய் உண்டு. மோசை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், முறுமுறுத்தான் என்றல்ல. ஆமா, தேவனை நோக்கி இருக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த ஒரு காரியத்துல பழகணும். சில நேரத்தில் நம்மை அறியாமலே நம்ம வாயில முறுமுறுப்பு வர்றது எதனாலன்னா, நமக்குள்ள நாம் எழுப்பினதல்ல, நம்ம கூட இருக்கிறவங்க நமக்குள்ள எழுப்பி விட்டது. கூட இருக்கிறவங்க பேசுற வார்த்தை, குடும்பத்தார் பேசுற வார்த்தை, அதுவரை நம்பிக்கையான வார்த்தை வாயில வந்துட்டு இருந்த தேவ பிள்ளைங்க வாயில திடீர்னு சில நேரத்தில் ஐயோ ஏன் ஆண்டவரை இப்படி வந்துடும் முறுமுறுப்புகள். ஆனா மோசை பாருங்க, அத்தனை பேர் முறுமுறுக்கும். மோசைக்கு நிச்சயம் உண்டு, கர்த்தர் இந்த மாறால கொண்டு கால் வைக்க வச்சிருக்கிறார்னா இங்க ஏதோ ஒண்ணு வச்சிருக்கிறார். கர்த்தர் மேல பார்த்துதான் மோசை தட்டி கீழே சிலதை பார்க்க வைக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க மேலேயே பார்த்துட்டு இருப்பீங்கன்னா உங்க கண்கள் கீழே சிலதை பார்க்க தொடங்கும். ஹல்லேலூயா. மோசைக்கு காண்பித்தார், மோசைக்கு காண்பித்தார், எல்லாருக்கும் காண்பித்தார்ல, மோசைக்கு காண்பித்தார். உங்க குடும்பத்துல ஒரு மோசையா நீங்க கண்டிப்பா இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் மோசையா மாறணும் இல்ல, நீங்க மோசையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இருதயத்தில் நான் மோசையா இருப்பேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு காண்பிங்க ஆண்டவரே. எல்லாரும் முறுமுறுக்கும் போது அவன் வீட்டுக்காரங்களுக்கு அப்புறம் அவங்க வாயிலிருந்து சொல்லணும், எதுனாலும் இந்த மோசையிட்ட போய் கேட்டா தெரிஞ்சிடும். இவங்களுக்கு கர்த்தர் காண்பிப்பார். இப்படி ஒரு மோசையா நிற்கணும். நான் சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லி நான் ஆராதிக்க விரும்புகிறேன். கர்த்தர் இந்த மாறாவை காண்பித்தார், மதுரமாய் மாட்டுகிறார். ஆனா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த மாறா என்பது ஒரு முறை தான் வரணும். ஒரு முறை தான் மாறா, அதன் பிறகு மாறா வரல. இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா, நமக்கு ஒரு முறை இல்லை, பல முறை மாறா வந்துட்டு இருக்கு. மாறா வரணும், ஆனா ஒரு முறை. சமுத்திரம் வரணும் ஒரு முறை, யோர்தான் வரணும் ஒரு முறை, எரிகோ வரணும் ஒரு முறை. ஒரு முறை நான் சந்திக்கிற மாறாவை என் வாழ்நாள் முழுவதும் நான் சந்திக்க கூடாது. ஹல்லேலூயா. ஆமா, இதுதான் இன்னைக்கு ஒரு தேவ பிள்ளைக்கு மிக மிக தேவையான. இன்னைக்கு அன்னைக்குடைய வாழ்க்கை ஒரு மாறா கடந்து அடுத்து பார்த்தா அடுத்து ஒரு மாறா, அடுத்து பார்த்தா அதுக்கு அடுத்து ஒரு மாறா. ஏன் இந்த மாறா தொடருகிறது? சில மாறாவை கர்த்தர் அனுமதித்தது அழிப்பதற்கல்ல. மாறா இருந்தா ஒரு மரம் இருக்கு, ஆனா மாறாவே வாழ்க்கையில் அனுமதிக்கலே. இந்த மாறாவை தாண்டி அடுத்து ஜனம் கால் வைத்ததும் திரும்ப அடுத்து ஒரு மாறாவில் அல்ல, அவர்கள் ஏலி மேல் கால் வைக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இதுதான் புரியல. ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாறாவின் அனுபவம் கண்டினியூவா வந்துட்டே இருக்குது. சரி, என்னை விட்டு அடுத்து என் தலைமுறையில அது வராதுன்னு பார்த்தா அடுத்து என் தலைமுறையில அந்த மாறா வருகிறதே. ஒரு தேவ பிள்ளை நன்றி, இப்ப நான் சந்திக்கிற மாறா என்னோட முடியணும், அடுத்து என் தலைமுறைக்குள்ள அது தொடரவே கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சந்திக்கிற சோதனை என்னோட கர்த்தர் முடிக்கணும், அது என் ஜெனரேஷன்ல தொடரக்கூடாதுன்னு விரும்புகிறவங்க கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அதற்கு என்ன செய்யணும்? அதுதான் ஆண்டவர் என்னோடு இடைப்பட்ட வார்த்தை. காலையில எழும்புறது வரை எனக்கு வேர்டு இல்லை. இன்னைக்கு ஆராதனை புறப்பட்டு வரும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை ஆமே இப்படி பேச தொடங்கினார். உனக்கு அற்புதம் காட்டுறேன்னா அதை தாண்டி ஒரு அர்ப்பணிப்பு அவசியம். ஹல்லேலூயா. இந்த மாறாவை சந்திக்க வைத்த பிறகு ஆண்டவர் அந்த ஜனத்தினிடத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுவார் பாருங்கள். 25 கடைசியில சொல்றாரு, அங்கே அவர்களை சோதித்து நீ 26 நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை
கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணே, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். இதை சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லப்படும். பின்பு அவர்கள் எங்க வந்தாங்களா? ஏலிமுக்கு. மாறால் ஒரு அற்புதத்தை பார்க்க வச்சுட்டு அடுத்து ஒரு ஏலிமை பார்க்க வைக்கிறதுக்கு முன்பாக ஒரு அர்ப்பணிப்பு அவசியம். ஒரு தேவ பிள்ளை லைஃப்ல ஒரு அற்புதம் நடக்குதுன்னா அதை கொண்டாடுறதோட முடிச்சிடக்கூடாது. அடுத்து ஒரு அர்ப்பணிப்பு அவசியம். ஹல்லேலூயா. அந்த அர்ப்பணிப்பு எதற்கான அர்ப்பணிப்புனா, இனி இந்த மாற என் லைஃப்ல தொடரக்கூடாது. தேவன் விரும்புகிற ஒரு அர்ப்பணிப்பு. ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்க லைஃப்ல பார்க்க வைக்கிறார்னா அடுத்து ஒரு அர்ப்பணிப்பை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவன் விரும்புகிற ஒரு மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவன் விரும்புகிற ஒரு செயலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம அற்புதத்தை பார்க்கிறோம், சந்தோஷப்படுறோம், போயிடுறோம். ஆனா தேவன் விரும்புகிற அர்ப்பணிப்பு இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இல்லை. ஹல்லேலூயா. அதனாலதான் ஒரு அற்புதம் நடந்து அடுத்து திரும்ப பார்த்தா அடுத்து ஒரு அற்புதத்திற்காக தான் ஏங்குறோம். ஆமென். அடுத்து ஒரு கிரியைக்காக தான் நம்ம தேவ சமூகத்துல வர்றோம். என் வாழ்க்கையில் அடுத்து திரும்ப ஒரு மாறா வந்துட்டே இருக்கு. மாறா சந்திக்கிறது தப்பல்ல, ஆனா மாறாவே சந்தித்து கொண்டிருப்பது தப்பு. ஹல்லேலூயா. ஒரு முறை மாறாவை சந்திப்பது தப்பல்ல, அதிலே ஒரு கர்த்தர் நன்மையை வச்சிருக்கிறார். ஆனா என் லைஃப் ஃபுல்லா மாறாவை சந்திக்கிறேன் என்றால் அங்கே ஏதோ பிரச்சனை. ஆமென். ஒரு முறை தான் மாறா சோதித்தார். ஒரு முறை தான் இந்த ஜன மாறாவை சந்தித்தது. அதன் பிறகு மறுபடியும் மாறா இல்ல, ஏலிமுக்குள்ள கால் வைக்கிறார்கள். இந்த அற்புதத்திற்கும் இந்த ஆசீர்வாதத்திற்கும் இடையில் ஒரு அர்ப்பணிப்பு மிக மிக அவசியம். ஹல்லேலூயா. என் அற்புதம் அடுத்து எனக்கு ஆசீர்வாதமாய் மாறணும்னா எது அவசியம்? சத்தமா சொல்லுங்க. அர்ப்பணிப்பு. அது நான் விரும்புகிறபடி அல்ல, அவர் விரும்புகிறபடி, அவர் சொல் கேட்டு அவர் சித்தத்தை செய்யும்படியா. ஆமே. நான் விரும்புகிற அர்ப்பணிப்பு ஒன்று இருக்கு. நம்ம அர்ப்பணிப்பு நமக்கு நல்லாவே தெரியும். எந்த பக்கம் நமக்கு பிரச்சனை இல்லையோ அந்த பக்கத்தில் அர்ப்பணிப்போம். ஆனா ஆண்டவர் அர்ப்பணிக்க வைக்கிறது நமக்கு பிரச்சனை உள்ள பக்கத்தில் தான் அர்ப்பணிக்க வைப்பார். ஆண்டவரை நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளியன்னு பாதத்தை பிடிச்சு ஒருத்தர் கெஞ்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் கேட்கிறோம் பேரு என்ன, எங்க செக் வைக்கணுமோ அங்க செக் வைக்கிறார் ஆண்டவர். இல்ல சரியா யாக்கோபு நீ அர்ப்பணிக்கிறல, எப்படி அர்ப்பணிக்கிற இப்படின்னு கேட்டா யாக்கோபு என்ன சொல்லியிருப்பா தெரியும்? ஆண்டவர் நீர் எனக்கு தந்த எல்லாவற்றிலும் நான் உமக்கு தசம பாகம், இதுவும் அர்ப்பணிப்பு, இது எனக்கு நல்லாவே, அந்த அர்ப்பணிப்பு எனக்கு வேண்டாம். நான் இப்போ ஒரு அர்ப்பணிப்பு கேட்கிறேன், உன் பேர் என்ன, உன் பேர் என்ன? அப்பதான் யாக்கோபு கேட்கிறார், ஆண்டவரே ஓ இந்த அர்ப்பணிப்பு தேவையா, இந்த அர்ப்பணிப்பு தேவையா? ரைட் சொல்றாரு, நான் யாக்கோபு, நான் யாக்கோபு. அவருக்கு விரும்புகிற அந்த அர்ப்பணிப்பு வந்ததும் ஆமென், அவன் வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதம் நிலையாய் நிற்க கர்த்தர் கிருபை செய்கிறார். தேவப்பிள்ளைய அற்புதத்திற்கும் ஆசீர்வாதத்துக்கும் இடையில் எனக்கு அற்புதம் நடக்குது, அது அடுத்து ஆசீர்வாதமாய் மாறணும். எனக்கு நான் அற்புதத்தை பார்க்கிறவனாய் மட்டுமல்ல, அதை ஆசீர்வாதமாய் சுதந்திரிக்கிறவனாய் மாறணும். மாறாவே என் வாழ்க்கையில் அடுத்து தொடரக்கூடாது. மாறாவை சந்தித்து நான் அடுத்து என் லைஃப்ல ஏலிமை பார்க்கணும். இந்த அற்புதம் ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு இடையில் ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில தேவன் விரும்புகிற அர்ப்பணிப்பு அவசியம். ஆமென். ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து நிற்கிற அன்பு உள்ளமே, நீங்க ஜெபிக்க வேண்டியது எதற்காக? அற்புதம் பார்க்கிறது மட்டும் இல்லப்பா, இந்த காரியத்துல என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறேன், நான் எந்த விதத்துல மாறணும், நான் எந்த விதத்துல என்ன அர்ப்பணிக்கணும், என் வாழ்க்கையில எந்த விதத்தில் ஒரு மாற்றத்தை நீர் எதிர்பார்க்கிறேன். அப்படி அர்ப்பணித்து ஒரு அற்புதத்தை பார்க்கிற உள்ளத்துக்கு நான் சொல்றேன், அந்த அற்புதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அற்புதத்தை செய்ய ஆண்டவர் வல்லவர். திரும்ப சொல்றேன், மாறாத ஒரு மரம் இருக்கு. இந்த நீங்க சந்திக்கிற, இன்னைக்கு நீங்க சந்திக்கிற இந்த மாறால ஒரு மரம் இருக்கு. ஆனா அந்த அற்புதம் அடுத்து மாறாவா அல்லாமல் அது எளிமாய் மாறணும்னா தேவன் விரும்புகிற ஒரு அர்ப்பணிப்பு அவசியம். ஹல்லேலூயா. இந்த ஆராதனையில் ஆவியானவர் இதை தான் பேசும்படி என்னோடு இடைப்பட்ட வார்த்தை. ஆமே, அநேகருக்கு அற்புதம் நடக்குது, ஆனா அது ஆசீர்வாதமாய் மாறல. சந்தோஷமா அந்த அற்புதத்தை கொண்டாடிட்டு இருக்கிற கொஞ்ச நாளில் அல்லது கொஞ்சம் மணிக்கூர்ல திரும்ப ஒரு மாற அடுத்து லைஃப்ல வந்து விழுது. ஆமா, ஏலிம்ல கால் வைக்கலான்னு பார்த்தா, அடுத்து அந்த ஆசீர்வாதத்தை நன்மையா சுதந்திரிக்கலான்னு பார்த்தா, திரும்பவும் மாறாவே தான் நான் கசப்பாய் பார்த்து கொண்டிருக்கிறேன். இது தொடரக்கூடாதுன்னா அற்புதத்திற்கும் ஆசீர்வாதத்துக்கும் இடையில் ஒரு அர்ப்பணிப்பை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, சில அற்புதம் நடந்து
சில ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாம இந்த ஆராதனையின் சத்தத்தை கேட்கிற உள்ளங்கள் உண்டு. அல்லது சில அற்புதத்திற்காக எதிர்பார்த்திருக்கிற சில உள்ளங்கள் இந்த கூட்டத்தில் உண்டு. எல்லாருக்கும் சேர்த்து இந்த வார்த்தையை பேசுறேன். தேவனிடத்தில் அர்ப்பணியுங்கள். எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு? நான் விரும்புகிறதல்ல, உம்முடைய விருப்பத்தின்படி. ஒரு விஷயம், உங்க 2 கரங்களையும் உயர்த்த முடிந்தால் உயர்த்தி, ஆண்டவரே திரும்பவும் மாற வேணாம் என் லைஃப்ல, திரும்பவும் இந்த மாற தொடரக்கூடாது. அகைன் நோ மாறா. ஏலிம் எனக்கு வேணும். என் அற்புதம் ஆசீர்வாதமாய் மாறணும். என்னில என்ன மாற்றத்தை விரும்புகிறீரோ கர்த்தர் மாற்றுவீராக. நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் ஜெபிக்க முடியும்? திரும்பவும் மாறா தொடரக்கூடாது சகோதரா, திரும்பவும் மாறா தொடரக்கூடாது சகோதரி. நீங்க சந்தித்த இந்த மாறா உன் தலைமுறைக்கு மதுரமாய் மாறணுமே தவிர அது திரும்ப உன் தலைமுறைக்கு மாறாவா இருந்துடக்கூடாது. அது மாறணும்னா ஒரு அற்புதத்தோடு ஒரு அர்ப்பணிப்பு அவசியம். ஒன்லி மிராக்கிள் மட்டும் இல்ல, ஆண்டவர் சமூகத்தில் ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை தேவன் விரும்புகிற என்ன என்னிடத்தில் விரும்புகிறீர், என்ன மாற்றத்தை என்னிடத்தில் விரும்புகிறீர், என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு ஜெபத்தை இப்பொழுதே நீங்கள் ஏறெடுக்கும்படி நான் விரும்புகிறேன். எத்தனை உள்ளங்கள் ஜெபிக்க போறீங்க? இனி என் லைஃப்ல இந்த மாறா தொடரக்கூடாது, இதோட ஒரு முற்றுப்புள்ளி ஆண்டவரே, இனி இது என் லைஃப்ல தொடரக்கூடாது, இதோட எனக்கு ஒரு முற்றுப்புள்ளி, என் தலைமுறைக்கு இது தொடரக்கூடாது, இதோட ஒரு முற்றுப்புள்ளி இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு மாற்றத்திற்கு இடம் கொடு சபையே, ஒரு மாற்றத்திற்கு அர்ப்பணிப்புக்கு இடம் கொடுங்க. இன்னைக்கு சில மரத்தை கர்த்தர் காண்பிக்க போகிறார், சில சொல்யூஷன் கர்த்தர் உனக்கு கண்ணுக்கு முன்னாடி இன்னைக்கு காட்ட போகிறார். நீ கசந்த சில மாறாவை கர்த்தர் இன்னைக்கு மதுரமாய் மாற்ற போகிறார். ரேகா மஹந்த ரேகா ஷியால தரமோ ஒரு அர்ப்பணிப்பு இன்னைக்கு நடக்குதுனா ஒரு அற்புதமும் ஆசீர்வாதமும் உனக்கு வருகிறது இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே தேவன் விரும்புகிற ஒரு அர்ப்பணிப்பு. என்ன என்னிடத்தில் விரும்புகிறீர், என்ன என்னிடத்தில் விரும்புகிறீர்? என் வசனத்தை கைக்கொண்டு என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து நடந்தார், இனி நான் அதை தொடர லைஃப்ல விட மாட்டேன், இனி நான் அதை தொடர விட மாட்டேன். எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்கலாம். அப்படியே எழுந்து நின்று இந்த ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். மாறாவின் நீரை தேனாய் மாற்றுகிற என் ஆண்டவர், மதுரமாய் மாற்றுகிற என் ஆண்டவர், அவர் மரத்தை காண்பிப்பார். ஆலை போதும், இந்த மாறா தொடர்ந்தது போதும், இனியும் அது தொடரக்கூடாது. இதோட இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி எனக்கு வேணும் ஆண்டவரே. விரும்புறவங்க ஆமா, சில உள்ளத்தோடு இந்த வார்த்தை இடைப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை ஆவில நான் ஃபீல் பண்றேன். சிலரோடு கர்த்தர் இந்த வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை நாட்கள் இந்த மாறம் லைஃப்ல தொடரும், எத்தனை ஆண்டுகள் இந்த மாறம் திரும்ப திரும்ப தொடரும். இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாம. இனி ஒரு மாறா இல்ல, இனி ஒரு மாறா இல்ல. இன்னைக்கு அந்த மாறாக்கு ஒரு முற்றுப்புள்ளி. அதற்கு கர்த்தர் விரும்புறது ஒன்றுதான், அற்புதத்தை தாண்டி ஒரு அர்ப்பணிப்பு. இந்த அர்ப்பணிப்பில் உண்டாகிற அற்புதம் இனி உன்னை மாறாவில் கால் வைக்க விடாது. உனக்கு ஒரு ஏலிம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அர்ப்பணித்து ஜெபிங்க. லார்ட் ஆண்டவரே என்னை சேஞ்ச் பண்ணுங்க, என்னை சேஞ்ச் பண்ணுங்க, சேஞ்ச் மீ லார்ட், என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு அர்ப்பணிப்பின் இருதயத்தோடு நிற்கிறேன். அர்ப்பணிக்கிறேன் என்னை முழுவதுமா, அர்ப்பணிக்கிறேன் என்னை முழுவதுமா, அர்ப்பணிக்கிறேன் என்னை முழுவதுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கண்களிலே கர்த்தர் காண்பிப்பார், உன் கண்களிலே கர்த்தர் அதை காண்பிப்பார். தேவன் விரும்புகிற அர்ப்பணிப்பு, தேவன் விரும்புகிற அர்ப்பணிப்பு. ஹல்லேலூயா, ஆமென். திரும்ப திரும்ப என் லைஃப்ல இந்த மாற தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படி சொல்ற தேவ பிள்ளைங்க, நீங்க வெட்கப்படாம உங்க 2 கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்து. ஒரு அர்ப்பணிப்பின் இருதயத்தோடு, வேணாம் ஆண்டவரே, நான் சந்திச்சது போதப்பா, இன்னைக்கு என் பிள்ளையும் அதை சந்திக்குது ஆண்டவரே, வேணாப்பா, என் அடுத்த தலைமுறையும் அதை சந்திக்கிறது. நோ, திரும்ப திரும்ப மாற அல்ல, மாற தாண்டி ஒரு ஏலி, அற்புதத்தை தாண்டி ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வேணும். அதற்கு இந்த நேரத்தில் என்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன்.
அர்ப்பணிக்கிற இருதயத்தை கர்த்தர் மாற்றுவீராக, மாற்றுவீராக, மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அர்ப்பணிக்கிற இந்த நேரத்திலே நான் விசுவாசித்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். இன்றைக்கு இந்த மாறாக்கு ஒரு முற்றுப்புள்ளி. இனி இது உன் லைஃப்ல தொடர கர்த்தர் விட மாட்டார். நீ பண்ணின கசப்பான டேஸ்ட் இதோட முடியுது. ஒரு மதுரம் துவங்குகிறது. ரபா ஷகத ரமா ஹந்தல ரெபோ லிகரப ஷகதல ரிபன ஹந்தல ரே. மகிமை 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 மகிமை. நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரிப்போட ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார் ஆண்டவர். மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். இந்த மாறா மாறுகிறது. மாறா மாறுகிறது. லகரபல ஷகத ரிபன ஹந்தல ரே லிகரா ஷியதரா. மாறாவுக்கு முடிவு, ஆசீர்வாதத்துக்கு ஆரம்பமும் இந்த காலை நேரத்தில், இந்த 7வது மாதத்தின் முடிவில் மாறா முடியுது. ஆசீர்வாதம் ஆரம்பிக்குது. மகிமை 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 மகிமை. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இது எப்படி சாத்தியமாகும்? என்னோடு இருக்கிறவர், எனக்குள் இருக்கிறவர் இதை செய்ய வல்லவர். எதையும் மாற்றவும், எதையும் மாற்றி அமைக்கவும். ஹalleluya. என்னோடு இருக்கிறவர் அதை செய்வார். என்னோடு இருக்கிறவர் அதை செய்வார். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை லேகரபோதரா. வாழ்க்கை சூழ்ந்திருக்கிற இந்த மாறாங்கிற கசப்பு மாறணும்னா உன் இருதயத்தில் இருக்கிற கசப்புகளை மாற்றி போடு. உன் இருதயத்தில் இருக்கிற கசப்புகளை மாற்றி போடு. இந்த நேரத்தில் ஒரு விஷயம் நான் ஜெபிக்க ஏவப்படுகிறேன். உன்னை சுற்றி இருக்கிற அநேக கசப்பான அனுபவங்கள் மாறணும்னா உன் இருதயத்தில் இருக்கிற கசப்பை மாற்றி போடு. ஆவியானவர் இந்த ஒரு மாற்றத்தை இந்த காலை நேரத்தில் எதிர்பார்க்கிறார். ஏதாவது கசப்பான வைராக்கியங்கள் உங்க இருதயத்தில் இருக்குமானால் இப்பொழுது ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்கள். எனக்குள்ள மாற்றத்தை தாங்க ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இனியும் மாறா தொடரக்கூடாது சபையே, மாறா தொடரக்கூடாது. சில கசப்பான அனுபவங்கள் உங்க லைஃப்ல இருக்கும்னா அதை தூக்கி எறிந்து விடு, அதை தூக்கி எறிந்து விடு. உன் இருதயத்தில் அதை மாற்ற அர்ப்பணி. கர்த்தர் அதிலிருந்து ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். சில மாற்றம் உண்டாக உண்டாக நீ அறியாத ஒரு மாற்றத்தை கர்த்தர் உன்னை சுற்றிலும் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். ஹalleluya 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 ஹalleluya. வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். உங்க இருதயத்துக்குள் இருக்கிற அந்த கசப்பான எண்ணம், கசப்பான அனுபவம், சில கசப்புகளை சுமந்து வாழ்க்கையில நன்மை அனுபவிக்க முடியாமல் இருக்கிற உள்ளமே கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஆண்டவரே, சில கசப்பு என் இருதயத்தில் இருக்குதப்பா, என்னை மாற்றுங்க, என்னை மாற்றுங்க. இடம் கொடுக்க விரும்புகிற தேவ பிள்ளைங்க ஜெபிக்க துவங்குங்க. ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உள்ளம் கிளியர் ஆகட்டும், இருதயம் பலனடையட்டும், இருதயத்தில் இருக்கிற கசப்புகள் மாறட்டும், இருதயத்தில் இருக்கிற கடினத்தனங்கள் மாறட்டும், இருதயத்தில் இருக்கிற கசப்பான கிரியைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் கிருபையை போக்கடிக்கிற அந்த கசப்பான எண்ணங்கள், அந்த கசப்பான வேர்கள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இப்பொழுது ஒரு மாற்றத்தை எங்களுக்குள்ளே கர்த்தர் தருவீராக. ராகாபா ஹந்த ரேகா ஷதல ரமோ லேபராமா ஹந்தல ரேகா ஷியதல ரே. ஆவியானவரே, மாறாவுக்கு முற்றுப்புள்ளி, மாறாவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இந்த 7வது மாதத்தின் முடிவுல கர்த்தர் உங்கள் லைஃப்ல வைக்கிறார். இனி உனக்கு ஒரு 7 8வது மாதத்தில் இருக்கிறது. மகிமை நிறைந்ததா, மகிமை நிறைந்ததா விசுவாசிக்கிற உள்ளங்கள் நல்ல கைகளை தட்டி லக்கரபஷிகதலரே பலகதரே ஓரி மரகதரா லேபரகஷிகதலரே. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து. ஆமே. அன்பான தேவன், அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும். நல்ல கைகளை தட்டி தேவா நான் எதிரால், தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால், ஓ
ஓ ராமா சந்தரா. விடுதலை விடுதலை விடுதலை. எதினால் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினா. எதினால் இது எதினால். சொல்லுங்க. தாகம் கொண்ட தேவஜனம், தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது. ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம். ஆமென். ஆமென். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். க்ளோரி. என் ஏக்கமெல்லாம் க்ளோரி சந்தோஷம். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் வாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் வாசமுள்ள. நம்பிக்கையோடு சொல்லுங்க. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு மாறுவதாக மாறுகிறது. சொல்லுங்க. மாறாவின் நீரை ரிபலவ சந்தலர பலகத ரிபலதரா லிக்கரவன ஹந்தலரே ரியதரா. மாறாவின் நீரை ஓ ரிகஷகதரியதரா. பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது. பரிசுத்தமாக அக்னி ஸ்தம்பம் செல்லுது. பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது. ஆகாயின் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. க்ளோரி. ஆகாயின் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகம். சொல்லுங்க. என்னேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பான். சந்தோஷம் நான் காணுவேன். என்னேக்கமெல்லாம் க்ளோரி 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 க்ளோரி. ஓ மாறாவின் நீர் மதுரமாய். மாறாவின் நீரை மாற்றுகிறார். மாற்றம் உண்டாகிறது. இன்னைக்கு சில மாறாக்கு முற்றுப்புள்ளி. ஏலிமுக்கு ஆரம்பம். ரவலவ சகதரியா தலரா லிப்ரா ஹந்தலரே ரிகஷகதரா. கர்த்தராலே இதாயிற்று. விசுவாசி சபையே, விசுவாசித்து நில்லு உள்ளமே. மாறுகிறது. மகிமை 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 மகிமை. ஏலிம்ல கால்வை உனக்காய் ஆயத்தமாக்கப்பட்ட நீரூற்றம் இருக்கிறது. நீ நல்லவர் இயேசுவே. ஹல்லேலூயா. ரிபலம சந்தன பக்கராலராதடரால. Glory, 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 glory. Hallelujah. 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 மாறாவை மதுரமாக்குகிற கர்த்தர். Hallelujah. Riva Shantana Rabakarodara Antanare. Hallelujah. 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 Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் என் ஏக்கமெல்லாம், என் ஏக்கம் ஓ சந்தோஷம் மாறாவின் நீரை தேனாக என் நேசன். கைகளை உயர்த்தி நன்றியோடு சொல்லுவோம். மாறாவின் ஆமென், glory, hallelujah, hallelujah, hallelujah. அப்படியே ஒரு சில நிமிடங்கள் ஜெப நிலையிலே தேவ சமூகத்திலே அமர்ந்து அப்படியே நம்முடைய காரியங்கள் எல்லாம் தேவ சமூகத்திலே அந்நாளை போல இருதயத்தை ஊற்றி அப்படியே முழங்காற்படியிட முடிந்தால் முழங்காற்படிட்டு அல்லது அப்படியே அமர்ந்து இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆகாதென்று தள்ளின கல்லை தலைக்கல்லாய் மாற பண்ணுகிற தேவன். இது கர்த்தராலே ஆயிற்று.